பிரியதர்ஷினி படி என்ன படிக்கிற படி அக்ஷயா கைலாஷ் படிப்பா அப்படியே படிச்சுட்டு இருப்பேன் போறதுக்கா சொல்லி கொடுத்து வரேன் எழுத வைக்கலையாமா அஷா படிப்பா இது அவளுக்கு போறதுக்கா சொல்லி கொடுத்து வரேன் படிமா எதுமா மனப்பாடம் தானமா மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து திருக்குறள் படிச்சுக்கோ. அடுத்தது வந்து நானிலம் படைத்தவன் தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருப்பி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி கைலாஷ் வாழும் பெருமையை பெற்றான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரீக மனிதன் அவன். படிக்கிறியா? பழந்தமிழன் ஆழ்கடல்களை கடந்து நெடும்பயணம் மேற்கொண்டான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கொண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி வண்ணங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகம் வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்களை போன்று தீமைகளை செய்ய அஞ்சுவான். எதுக்குமே பயப்பட மாட்டான் தமிழன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லனான்னு சொல்றாங்க இல்லையா? தமிழன் வந்து உலகம் முழுக்க சுத்தி வராங்க. கப்பல்ல உலகத்தை வளம் வராங்க. வெற்றி கொடிய இமயமலையில நாட்டுறாங்க. ஆனா ஏதாவது ஒரு தீமைகள் தவறுகள் அடுத்தவங்களை கஷ்டங்கள் செய்ய அவன் பயந்தான்னு சொல்றாங்க. வேற எதுக்குமே அவன் பயப்பட மாட்டான். இதெல்லாம் நிறைய படிமா. அக்ஷா படிமா படிமா அக்ஷா படி. முக்கைங்கம்மா முக்கடு டேபிள்ஸ் அப்புறம் படிச்சுக்கலாம். முக்கடு கைலாஷ் நோட்டு கொடு. ஏன் கைலாஷ்க்கு வேலை கொடு. எழுது உட்காந்து கைலாஷ் நோட்டு கொடுப்பா. கொடுக்க கா ஙா சா ஞா டா படி பண்ணி நா தா நா பா மா யா ரா லா வா ரா லா ரா நா. கைலாஷ் எழுது அப்படியே எழுது உட்காந்து. இங்க வாப்பா படி உட்காந்து வர படிப்பா எழுதுப்பா. ஏப்பா கோணை எழுதுற? எழுதுப்பா. குளிர்காலம் குளிர்காலம் படி. யாத்தேஷ் யாத்ரிக் படி. அவனுக்கு ஒரு பேப்பரை கிழிச்சு கொடு. குளிர்காலம் கயிறு பணிவு ரைட் புள்ளி எழுது. எழுதுப்பா. ஆயிஷா கொடு. ஷேர் ஆயிஷாமா படி. ஷேர் சிஹெச் ஆமா ஏஐஆர் ஷேர். டோஸ் என்னமா? டிஹெச் என்னமா? கொடுத்துறியா? எழுது. டிஹெச் ஓஎஸ்இ டோஸ். சர்ச் SEARCH சர்ச். ஸ்கூல் SCHOOL ஸ்கூல். ஷேர் டோஸ் சர்ச் ஸ்கூல். கைலாஷ் எழுதுமா பேசாத எழுது. எழுதுமா. அக்ஷா கொடு. யாதேஷ் நோட்டை வாங்கி எழுதுப்பா. அவனுக்கு பேப்பர் கொடு. ஒரு நாள் தவறாத படிக்கிறதுதான் வரியா இது வராது. படிப்பா நீ படிப்பா வர. கைலாஷ் எழுதுப்பா. மணியாவது கைலாஷ் எழுது. படிப்பா எழுது. பழந்தமிழன் ஆழ்கடல்களை கடந்து நெடும்பயணம். யாதேஷ் ஏன் விளையாட்டுக்கா படி. நீ படி எழுத வேண்டாம் படி. பழந்தமிழன் ஆழ்கடல்களை கடந்து நெடும்பயணம் மேற்கொண்டான். அச்சம் தரும் எழுது கைலாஷ்.
அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். யாத்திரை எழுது அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்களை போன்று தீமைகளை செய்ய அஞ்சுபவன். எதுகை கல்லெடுத்து மல்லெடுத்து. ரெண்டாவது எழுத்து ஒன்னா வர்றது எதுகை. ரெண்டாவது எழுத்து ஒன்னா வர்றது எதுகை. படியம்பா படிப்பாங்க. ஊராக்கி பேராக்கி. ரெண்டாவது எழுத்து ஒன்னா வர்றது கல் எடுத்து. ரெண்டாவது எழுத்து கா கா. மோனைனா முதல் எழுத்து. மோனையில வந்து முதல் எழுத்து மா 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 மா. இந்த கொஸ்டின் படி. பழந்தமிழன் ஆழ்கடல்களை கடந்து நெடும் பயணம் மேற்கொண்டான். அச்சம் தரும் அந்த கொஸ்டின் படிப்பா. அந்த கையில எழுதிட்டியா தியானேஷ்? குளிர்காலம் கயிறு பணம். குளிர்காலம் எழுது. எழுதுப்பாத கூ லீ இர். குளிர் காலயும். இந்த தம்பி எத்தனை படிக்கிறாங்கம்மா பிரியா? இந்த தம்பி எத்தனை? ஒன்னாவது படிக்கிறாங்க. குழந்தைக்கு ஒரு பேப்பர் கொடுத்து நோட்டு கொடுங்க எழுதுறதுக்கு. அவனுக்கு பென்சில் ஒண்ணு கொடுங்க. அவனுக்கு ஆங்கி எழுதி கொடுமா குழந்தைக்கு. வரேன் வா நீ வா. ஒரு எழுத்து ஒரு மொழி படி. பூ ஓர் எழுத்து ஒரு மொழி. ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் யாத்தேஷ் என்னப்பா படி உட்காந்து. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி. அரமான எழுதி அழிச்சு அப்படியே எழுதி மேலே. ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவநந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். பகுபத உறுப்புகள் எழுதுமா உட்காந்து வரமா. உறுப்பு 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சொல்லு. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சொல்லு. பகுதி, விகுதி, இடைநிலை, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். படி. இத படி. பகுபத உறுப்புகளை சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது இந்த லைனை விட்டு இங்க வரக்கூடாது. இங்க ஆரம்பிச்சு இங்கதான் எழுதணும். இங்க இதுக்குள்ள எதை எழுதணும்? கயிறு எழுது. கயிறு உள்ளதான் எழுதணும். கா படி. ஆகாஷ் கைலாஷ் படி. கயிறு
கயிறு கொடு. big jackfruit. big big jack 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 fruit fruit jackfruit. சரி அப்ப பொறுமையா எழுது. படி மனப்பாடம் பண்ணு. எழுது உட்காந்து படி. படிச்சுட்டு எழுது. கயிறு. அக்ஷனா இங்க வந்து உட்காந்து வெளிச்சத்துல இங்க வா. கொஞ்ச நேரம் போயிடலாம். பிரியா கொஞ்சம் வெளிச்சத்துல எப்படிக்கா வந்து உட்காந்துக்கோ. பிரியா தள்ளி வந்துங்க. அப்படியே கொஞ்சம் வெளிச்சத்துல உட்காந்து படி. சாரிப்பா. நம்ம பிரீத்தி தள்ளி வாங்க. என்ன படிக்கிற புக் எடு. நீ என்ன எழுதுற? கொடுமா. மிஸ்ஸிங் படிமா. புக் எங்கம்மா? புக் எடுமா. படிப்பா. கைலாஷ் படி. என்ன எழுதுற யாத்தேஷ்? காங்காச்சாமா புக் எடுமா. புக் எடுத்து கொடுமா எனக்கு. புக் கொடு. அதான் வர முடிச்சாச்சா? லக்ஷனா பாடி உட்காந்து. ரைட் ரோ gently down the stream. merrily எழுது கைலாஷ். merrily எழுதுப்பா தம்பி வர. life is but a dream. ride your bike slowly down the street. safely pedal with your feet. எழுதுப்பா. fly your plane. fly your plane straight into the sky. merrily zooming up so high. நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்து அந்த தம்பி எழுப்பு. அந்த தம்பி பேரு என்னப்பா? தம்பி வா. நீ வா எடுத்து. நீ கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் அனுப்பிங்க. நீ வாப்பா தம்பி எழுதிங்க வா. உட்கார் பாருங்க. கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்டா. ஆயிஷா நீ எழுத அவன் பார்த்துப்பா. திரும்பி வாப்பா இங்க வாப்பா. ஏ பி கைலாஷ் எழுதுப்பா. ஏ பி சி டி இ F G H I J K L M N. படி கைலாஷ் எழுது கைலாஷ் பாரு. N O P Q R S T U V W X Y Z. எழுதுறியா? இந்த எழுது அப்படி. தள்ளி உட்காந்து. அவன் உட்காந்துக்கா. கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கா. அப்படி அவன் எங்க உட்காந்தானே? எழுது உட்காந்து படி. அஷா முடிச்சிட்டியா? ஏமா என்னம்மா? படி உட்காந்து. படிப்பா. பிரீத்தி கொஞ்சம் தள்ளி உட்காரு. பிரீத்தி இருக்க போய் தள்ளி உட்காந்து பிரீத்திக்கா. படியா வர இருக்கேன். முடிச்சிட்டியா? இவ கொடு. அக்ஷயா கொடு. லக்ஷனா படி. மேடம் அப்படியே நீ படிச்சு எழுது. கைலாஷ் என்னப்பா? வாப்பா படிப்பா. லக்ஷனா என்னாச்சு? சரி படிப்பா. அந்த ஒரு கொஸ்டின் படிமா. பழந்தமிழன் கடல்களை கடந்து வெற்றி கொடியை நாட்டில் இமய மலையில படி உட்காந்து. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன் உனக்கு நானு? பணம் படி உட்காந்து. அந்த கொஸ்டின் படிமா. நீ பிரியா நீ யாரும் தானேம்மா? அவங்க படிக்க வைக்கமா பக்கத்துல. அந்த கொஸ்டின் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படி. அந்த கேள்வி கொஞ்சம் படிச்சு 2 பேரும் எழுதிக்கோமா உட்காந்து. பாப்பா அப்படியே படிச்சுக்கோ. நான் எழுதி கொடுக்குறேன் தனியா. லைட் LI கைலாஷ் படி உட்காந்து. LI GHT லைட். ஸ்பீக்கர் SPEAKER தள்ளி பட வரண்டா. ஸ்பீக்கர் curtain CURTAIN curtain. drums DRUMS drums. guitar GUITAR guitar. stage
STAGE stage. Tabla TABLA tabla. Mic MIKE mic. Violin flute screen வீணா trumpet shakers. படிக்கிறியாமா? படிமா உட்காந்து. அதை கூட நான் எழுதி கொடுக்குறேன். எழுதுமா. லைட் படிமா. LIGHT light. Speaker SPEAKER speaker. Guitar GUITAR guitar. Drums DRUMS drums. Stage STAGE stage. Curtain CURTA. curtain. தண்ணி குடுமா குழந்தைக்கு. தண்ணி குடுமா பாப்பா. கைலாஷ் எழுது. கைலாஷ் கைலாஷ் எழுது. ஏபிசி எங்க? எழுது கைலாஷ். ஏபிசி எழுது. பிரீத்தி நீ என்ன படிக்கிற பிரீத்தி? கொடு 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 நோட்டு கொடு. தமிழ் 7வது தமிழ் புக் இல்லையா? இல்ல அந்த புக் இல்ல. உங்ககிட்ட சயின்ஸ் எதுவுமே எடுத்து இல்லையா? இப்போ இவகிட்ட அந்த புக் ஏதாவது வாங்கிட்டு வா. ஸ்ரீஜா சுஜியா சுஜி அவங்க வாங்கிட்டு வா. கணக்கெல்லாம் போட்டாதான் படிக்க முடியும். போர்ட்ல போடுறது கணக்கு புரியும். எங்க அம்மா சொன்னாங்க கணக்குல இமயமலையில் தான் வெற்றி கொடியை நாட்டினார். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். மேலம் நிலவி ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில்